ராமானுஷர் அந்த மாதிரி யாருடைய கர்வத்தை அடக்கினார்? அவரும் சங்கரருடைய கர்வத்தை அடக்கினார். சங்கராச்சாரியர் என்ன பெயர் கொண்டிருந்தாரா? ஆதிசங்கரர்னு அழைக்கிறோம். அவர் பெரிய கர்வத்தோடு எனக்கு தெரிந்த மாதிரி யாருக்கு தெரியும், இதோ நான் இந்த உபனிஷத்துக்கு இந்த பிரம்மசூத்திரத்துக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணுகிறேன்னு சொல்லி இதிலெல்லாம் எப்படி அத்வைத சித்தாந்தம் இருக்கிறதுன்னு காட்டுகிறேன்னு நிறைய வியாக்கியானங்களை பண்ணினார். அதனால அவர் கர்வத்தோடு இருந்தாரா? அந்த கர்வத்தை எல்லாம் இப்ப ராமானுஷர் சரியா இந்த வேதத்துக்கு உண்டான அர்த்தம் என்ன, உபனிஷத்துக்கு உண்டான அர்த்தம் என்ன, பிரம்மசூத்திரத்துக்கு உண்டான அர்த்தம் என்னன்னு காட்டி சாரதா தேவியே கொண்டாடப்படும்படியான பெருமை கொண்டு சங்கரர் முதலானோட கர்வத்தை அடக்கினார். சங்கரர் செய்த பாஷ்யத்துக்கு சாரதா தேவி பெயர் கொடுத்தாளா, அல்லது ராமானுஜருடைய பாஷ்யத்துக்கு சாரதா தேவி பெயர் கொடுத்தாளான்னா, சாரதை இந்த ராமானுஜ பாஷ்யத்தை தலையால தரித்து இது ஸ்ரீபாஷ்யம், நீர் ஸ்ரீபாஷ்யக்காரர், வேத மாதாவினுடைய அர்த்தத்தை தெளிவாக காட்டியிருக்கிறீர் என்று இவருக்குத்தானே அந்த சாரதா தேவியை இசைந்து பெயர் சூட்டினாள். ஆகவே அந்த பெருமையினாலே, ராமானுஷருடைய அந்த பெருமையினாலே சங்கரர் முதலானவர்களுடைய அந்த கர்வம் எல்லாம் அடங்கித்து. அதைத்தான் சமிதோதய சங்கராதி கர்வஹ என்று முதல் வாக்கியத்தினால காட்டுகிறார். அடுத்து ஸ்வபலாத் உத்ருத யாதவ பிரகாஷா, கண்ணன் யாதவ குலத்துல பிறந்தான். பிறந்தது என்னமோ வசுதேவ குலம், க்ஷத்ரிய குலம். ஆனால் ஒருத்தி மகனாய் பிறந்தவன் ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளரன்னு அந்த இரவே புறப்பட்டு கோகுலத்துக்கு வந்து சேர்ந்தான். அங்க நந்தகோபனுடைய மகனாக வளர்ந்தான். இவர்கள்லாம் யாதவர்கள், அப்படின்னா ராஜ்யத்தை இழந்தவர்கள். அது ஒரு கதை. யதுன்னு ஒரு மன்னன் இருந்தான். அவனுக்கு கூட பலரும் இருந்தார்கள், பிராத்தாக்கள் இருந்தார்கள். அவருக்கு தகப்பனார் இருந்தார். அந்த தகப்பனார் ரொம்ப மூப்படைந்த சமயத்துல இந்த பிள்ளைகளை எல்லாம் கூட்டு கேட்டாராம், யாரான என்னுடைய மூப்பை எடுத்துக்கொண்டு எனக்கு இளமையை திருப்பி கொடு என்று கேட்கிற சமயத்துல யாருமே முடியாதுன்னு மறுத்துட்டான். எதுங்கிறவனும் மறுத்துட்டான். அப்படி மறுத்த உடனே கோவப்பட்டு, இனி உனக்கு இந்த ராஜ்யமே இருக்காது, ராஜ்யத்தை இழந்தவனாகி போவாய் நீ என்று சாபமிட, அதனாலேயே அந்த யது அவனை சார்ந்த வம்சத்துல வருபவர்கள் எல்லாரும் ராஜ்யத்தை இழந்தார்கள். அதனால முடி இழந்த குலம், யாதவ குலம்னு சொன்னா முடி இழந்த குலம். அவர்களுக்கு ராஜ்யம் இல்லை, வெறும் ஆடு மாடு கன்றுகளை மேய்த்து கொண்டு ஜீவிக்க வேண்டும். இந்த நிலை ஏற்பட்டிருக்கக்கூடிய குலத்தில பிறந்து சரி அவர்களை உயர தூக்கணும். பரமாத்மா வந்து பிறக்கணும்னா ஏதோ பெரிய குலத்துல பிறக்கலாமேன்னா, கீழே இருக்கக்கூடிய ஆடு மாடு மேய்க்கக்கூடிய இந்த குலத்துல நான் வந்து பிறந்து இத்தை உத்தரிக்கிறேன், இந்த குலம் என்னால பெருமைப்படட்டும் என்று கண்ணன் தேடி வந்து பிறந்தானா. அப்ப யாதவ குலம் அந்த குலத்தை ஸ்வபலாத் உத்ருத, தம் வலிமையினால் தம்முடைய பெருமையினால் கண்ணன் கீழே எல்லாரும் சீச்சின்னு நினைக்கக்கூடிய அந்த குலத்தை ஓஹோன்னு ஒசரமாக்கினான், உயர தூக்கி எல்லாராலும் வணங்கத்தக்க குலமாக மாத்தினான். இப்ப எல்லாரும் ஆய்குலம்னு சொன்னா கையெடுத்து கூப்பிடுறோமே, கண்ணன் பிறந்த குலம், கண்ணனே ஆயன் என்று அந்த கண்ணனை அவ்வளவு தலைக்கு மேல அணியாக கொண்டு வணங்குகிறோம்னா அந்த குலத்துக்கு எவ்வளவு பெருமையை சேர்த்தான், அது கண்ணன் செய்தது. அதே மாதிரி இங்க ஸ்வபலாத் உத்ருத யாதவ பிரகாஷா, யாதவ பிரகாஷருங்கிற குருவின் இடத்துல தானே ராமானுஷர் இளம் பிராயத்திலே பாடம் வாசித்து கொண்டிருந்தார், வேதாந்தத்துக்கு அர்த்தத்தை கேட்டு கொண்டிருந்தார். இப்ப அந்த சமயத்துல யாதவ பிரகாஷருக்கே இவர் சிறந்த அர்த்தங்களை எடுத்து கூறி அவரையும் திருத்தி சம்பிரதாயத்தில் சேர்த்தார் என்று குரு பரம்பரையில பார்க்கிறோம். யாதவ பிரகாஷர் திருந்தி ஸ்ரீ வைஷ்ணவ சன்னியாசியானார். கோவிந்தஜீயர்னு அவருக்கு பெயர் ஏற்பட்டது. அவர் பெரும்பாடு ஒரு பெரிய நூலை எழுத சொன்னார். ராமானுஷரே அவருக்கு நியமித்திருந்தார். சன்னியாசிகள், ஸ்ரீ வைஷ்ணவ சன்னியாசிகள் எப்படி சந்நியாசத்தை மேற்கொள்ளணும், மேற்கொண்ட பிற்பாடு அவர்கள் எப்படி வாழ்க்கையை நடத்த வேண்டும், அவர்கள் எப்படி அந்தந்த காலத்துல அனுஷ்டானங்களை செய்ய வேண்டும் என்று இதையெல்லாம் வரமுறைத்து தெரிவிக்கக்கூடிய ஒரு பெரிய நூல் யதி தர்ம சமுச்சயம் என்ற இந்த நூலையே நீர் செய்யும்னு அவரிடத்துல நியமித்து யாதவ பிரகாஷர் தான் செய்தார். அப்ப அப்படி யாதவ பிரகாஷரை திருத்தி தன்னிடத்தை சேர்த்து கொண்டார். ஸ்வபலாத் உத்ருத யாதவ பிரகாஷா, அந்த யாதவ பிரகாஷரை திருத்தி தன்னிடத்துல சேர்த்து கொண்ட பெருமை ராமானுஷருக்கு உண்டு. ஸ்ருதேர் அபார்த்தான் அவரோபித்தவான், ஸ்ருதேர் அபார்த்தான் பார்த்தான், அதாவது ஸ்ருதேர் அபார்த்தான், பார்த்தன்னு சொன்னால் அர்ஜுனன், அர்ஜுனுடைய காதுல விழாதபடி தடுத்தான். அர்ஜுனுடைய காதுல எதோ தவறான எண்ணங்கள், யார் யாரோ என்னென்னமோ சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் மனதுல போய் கலக்காமல் தெளிவான அர்த்தம் கீதையை உபதேசித்து யுத்தம் செய்ய மாட்டேன்னு இருந்தவனை யுத்தம் செய்யும்படி ஆக்கினானா இல்லையா? யுத்தம்ங்கிறதே அதர்மம், இதை நான் செய்ய மாட்டேன்னு தான் நம்ம அடம்பிடித்தான். அல்ல, அது அதர்மமே கிடையாது, இதுதான் மேலான தர்மம் என்று அவனுடைய காதுல தன்னுடைய வார்த்தை மட்டும் விழும்படியாக செய்து அந்த பார்த்தனை தன்னுடைய அந்த பலத்தினாலே எப்படி அவன் அபார்த்தம், அர்ஜுனனுக்கு அந்த தவறான அர்த்தங்கள் போகாமல்
அபார்த்தம்னு சொன்னால் தவறான அர்த்தங்கள், அது அவனிடத்துல சேராமல் நல்ல அர்த்தங்கள் அவனிடத்துல சேரும்படியாக கண்ணன் செய்தார். அதே மாதிரி ராமானுஜர் என்ன செய்தார்னா, ஸ்ருதேர் அபார்த்தான், வேதம், ஸ்ருதின்னு சொன்னால் வேதங்கள். முன்னாடி சொன்ன சமயத்திலே ஸ்ருதினா காதுல விழக்கூடியது, அர்ஜுனுடைய காதுல தவறான அர்த்தங்கள் விழாமல் சரியான அர்த்தங்கள் விழும்படி செய்தவன் கண்ணன். இப்ப ஸ்ருதேன் அபார்த்தான்னா வேதங்களுக்கு புறம்பாக தவறாக யார் யார் பொருள் சொல்லுகிறார்களோ அத்தனையும் கண்டித்தார் அல்லவா. அறுசமய செடியதனை அடியறுத்தான் வாழியே என்ன, அந்தந்த சமயங்கள் வேதத்துக்கு புறம்பானவர்கள் யார் யார் என்னென்ன பேசுகிறார்களோ அத்தனையும் அடக்கி மேலான உயர்ந்த வேதார்த்தங்களை வெளிக்கொணர்ந்தவர் ராமானுஜர். ராம அபரஜகா, பலராமனுடைய தம்பியா இருக்கக்கூடிய கண்ணனே, பூயகா ஏஷகா நனு ராமானுஜகா, இப்பொழுது மீண்டும் ராமானுஜராக பிறந்தாரோ என்று வியக்கத்தக்க வகையில ரெண்டு பேருக்கும் ஒற்றுமை இருக்கிறதுன்னு வேதாந்தாச்சாரியர் அனுபவிக்கிறார். ஆக அத்தகு பெருமை கொண்டிருக்கக்கூடிய ராமானுஜர் ஜகத்குரு, ஜகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் எம்பெருமானை அடைய வேண்டும். நாரணனை காட்டிய வேதம் களிப்புத்தது, நாரணனை காட்டிய வேதமே இந்த ஜகத்குருவா இருக்கக்கூடிய ராமானுஜரை பார்த்து தான் சந்தோஷப்பட்டதுன்னு சொன்னால் அப்ப இவர் தானே ஜகத்துக்கு குருவாக இருக்க முடியும். அடுத்து ஜெகத்குருன்னா ராமானுஜர்னு பார்த்தோம். இப்ப அதோட முடிந்ததானா இன்னும் ரெண்டு பேர் இந்த ஜெகத்குருங்கிற இந்த சொல்லுக்கு அர்த்தத்துக்கு திருநாமத்துக்கு பேருடையவர்களாக இருக்கிறார்கள். ஒன்று நம்பிள்ளை லோகாச்சாரியர், நம்பிள்ளைங்கிற மகாத்மா ஈடுங்கிற சிறந்த வியாக்கியானத்தை நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய வள்ளல், அவருக்கு வையகுரு, லோககுரு, ஜகத்குருன்னு பெயர் ஏற்பட்டதாம். தொன்னு புகழ் கந்தாடை தோழப்பர் தம்முகப்பால் என்ன உலகாரியனோ என்ன, பின்னை உலகாரியன் என்னும் பேர் நம்பிள்ளைக்கு ஓங்கி விலகாமல் நின்னது என்னும் மேல். விலகாமல், இவரை விட்டு நகராமல் இவரிடத்துல தான் இந்த பெயர் இருப்பேன்னு இருந்ததாம். என்ன பெயர்? உலகு ஆரியன், லோக ஆரியன். உலகுன்னு சொன்னால் ஜகத்து, ஆரியன்னு சொன்னால் குரு. அப்ப ஜகத்குரு யாருன்னா இதோ நம்பிள்ளையே ஜகத்துக்கு குருவாக விளங்குகிறார் என்று அவருக்கு திருநாமத்தை கந்தாடை தோழப்பர் கொடுத்திருக்கிறார். சரித்திரத்தை பலரும் அறிந்திருக்கலாம். ஒரு சமயம் கந்தாடை தோழப்பர் சன்னதியில கைங்கரியம், திருவரங்கம் பெரிய கோவில்ல கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தார். அந்த சமயத்துல நம்பிள்ளை அவரும் பெருமானிடத்துல பக்தியோடு வந்து பல்லாண்டு பாடுவதற்கு வந்தார் போனார். அந்த மாதிரி அவருடைய பெருமைகளை எல்லாம் பார்த்து கந்தாடை தோழப்பர் சற்று கர்வப்பட்டாராம். கந்தாடைனா முதலியாண்டானுடைய திருவம்சம், அப்பேற்பட்ட வம்சத்துல வந்திருக்கக்கூடிய எனக்குத்தானே பெருமை, அவருக்கு என்ன பெருமை என்று நம்பிள்ளையினுடைய பெருமையை பார்த்து சற்று பொறாமைப்பட்டு அவரிடத்துல சற்று கடினமாக பேசினார். இந்த இடத்துல இருக்காதையும் போர், மணி ஆகிறது, பெருமானுக்கு மேற்கொண்டு உற்சவம் எல்லாம் நடக்கணும், நீர் எவ்வளவு நேரம் சேர்த்து கொண்டிருப்பேர், நகரும் என்று நம்பிள்ளையின் இடத்துல சற்று கடுமையாக வார்த்தைகளை சொல்லி அவரை அகற்றினார். அகற்றின பிற்பாடு அவரும் ஐயோ இப்படி அபச்சாரப்பட்டு விட்டேனே, பெருமானோட சன்னதியில போய் காலதாமதமாக்கும்படியாக நான் நின்று கொண்டு விட்டேனேன்னு மன்னிக்க வேண்டும்னு கேட்டுக்கொண்டு அவரும் நகர்ந்தார். நகர்ந்த பிற்பாடு பெருமானுக்கு இவரும் உபச்சாரங்களை முடித்து விட்டு இவருடைய கிரகத்தை நோக்கி போனார் கந்தாடை தோழப்பர். போன இடத்துல பார்த்தார் அவருடைய திருத்தேவியார், கந்தாடை தோழப்பருடைய திருத்தேவியார் பார்க்கிறார். ஐயோ இவர் இப்படி இருந்தால் சரியில்லையே, எப்பேற்பட்ட முதலியாண்டானுடைய திருவம்சத்துல பிறந்து பாகவத அபச்சாரப்படலாமா, இப்பேற்பட்ட நம்பிள்ளையின் இடத்துல போய் இப்படி அபச்சாரப்படுகிறாரே, இவரை எப்படியாவது திருத்தணுங்கிறதுக்காக தன்னுடைய தேவியார், இவருடைய கந்தாடை தோழப்பாருடைய தேவியார் பேசவே இல்லையாம். அவருக்கு வேண்டிய உபச்சாரங்களை செய்தார். தீர்த்தம் கொடுக்கணுமா கொடுக்குறேன், அன்னம் எடுக்கிறேனா எடுக்கிறேன், எல்லாம் பண்றேன், ஆனா பேசுவதில்லை, உம்மோட நான் முகம் கொடுத்து பேசுவதில்லைன்னு அவர் சற்று கோபத்தோடு அப்படி நடந்து கொள்ள, இது என்ன ஏன் இவள் இப்படி நடக்கிறாள் என்று அவரிடத்துல விசாரிக்க, அப்ப அவள் சொன்னா நீர் அங்க பகவத அபச்சாரம் பாகவத அபச்சாரம் பட்டுட்டு இப்ப என்னிடத்துல வந்து பேசணும்னு சொன்னா எப்படி பேச முடியும், பாகவத அபச்சாரம் பண்ணவாளோட சேர்ந்தே இருக்கக்கூடாது, ஏதோ உம்மோட எனக்கு விவாகமான காரணத்தினால நான் உமக்கு பத்னியாக இருந்து உபச்சாரங்களை செய்கிறேனே தவிர பாகவத அபச்சாரம் பண்ணியிருக்கக்கூடிய உம்மோடு நமக்கு என்ன பேச்சு என்று உறவையே அறுக்குமா போல அந்த அளவுக்கு பேச, ஓ அப்பேற்பட்ட நம்பிள்ளை இடத்துல இப்படி நடந்து கொண்டு விட்டேனா என்று அப்பதான் உணர்கிறார். சரி சரி நாம் செய்தது தவறுதான் என்று கந்தாடை தோழப்பர் உணர்ந்து சரி என்ன செய்யலாம் என்று கேட்க, என்ன செய்யறது, யாரிடத்துல அபச்சாரப்பட்டமோ அங்கேயே போய் காலில் விழுந்து வணங்க வேண்டியதுதான், அதை தவிர வேற ஒன்றும் வழி இல்லை என்று நீர் அபச்சாரப்பட்ட நம்பிள்ளை இடத்திலே போய் காலில் திருவடிகளில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டியதுதான் என்று சொல்ல, சரி ராத்திரி வேளையா இருக்கே இப்ப எங்க போறது, விடிந்த பிற்பாடு போகலாம் என்பதற்காக அவளும் சொல்லியிருந்தார். சரி இந்த அளவுக்கு தெரிஞ்சுட்டாரு நம்முடைய பர்த்தா என்று தேவியாரம் கேட்டு சந்தோஷப்பட்டார். விடிந்த உடனே புறப்பட்டு விட வேண்டும் என்று ரெண்டு பேரும் பேசிக்கொண்டு அன்று இரவு முழுக்க முடிந்தது. விடிந்தது, விடிவோரை அருணோதய காலம். வாசல் கதவை திறந்து அப்படி வெளியில போகலான்னா யாரோ அந்த இடத்துல ஒருத்தர் வாசப்படியிலேயே படுத்துட்டு இருக்கார்.
வழி அடைத்து கொண்டு வெளியில போறதுக்கே வழி இல்லை. யார் இது இப்படி இங்க வந்து படுத்துட்டு இருக்கா? வாசல் படியே கதின்னு யாரோ கிடக்கிறாரு, யாருன்னு சற்று விளக்க கொண்டு வான்னு விளக்க கொண்டு வந்து பார்த்தால் நம்பிள்ளை அவரே அங்க வாசப்படியில வந்து கிடக்கிறாராம். ஐயோ, உம்முடைய திருவுள்ளத்தை எப்படி நான் புண்படுத்தி இருப்பேன்? நம்பிள்ளை ஒண்ணுமே பண்ணல. ஆனாலும் அந்த கந்தாடை தோழப்பருடைய அந்த வார்த்தையை கேட்டவர், நாம ஏதோ பண்ணியிருக்கோம், அதனால தானே இவர் சுடுசொல் சொல்லுகிறார். அப்பனா நாம ஏதோ அபச்சாரப்பட்டதுனால தான் அவருடைய அந்த உள்ளம் நம்மிடத்துல கோபம் கொண்டிருக்கிறது. ஆகவே பட்ட அபச்சாரத்துக்கு மன்னிப்பு கேட்கணும். ராத்திரி பகல்லாம் பார்க்க வேண்டாம், போய் அவருடைய வாசலே கத்தின்னு விழுந்து கிடப்போம். எப்ப வருகிறாரோ அப்பொழுது அனுகிரகிட்டும்ங்கிறதுக்காக நம்பிள்ளை தாமே அவருடைய வாசல் படியே கத்தின்னு போய் கிடந்தார். எப்பேற்பட்ட மகாத்மா நம்பிள்ளை! ஒரு அபச்சாரமும் பண்ணாதவர். ஆனாலும் இவர் நம்மை கோபித்துக் கொள்ளுகிறார்னா, நான் ஏதோ அபச்சாரப்பட்டதுனால தான் அவர் கோபித்துக் கொண்டிருக்க வேண்டும். அவர் முதலியாண்டான் திருவம்சம், சிறந்த பாகவதர், அவரிடத்துல நமக்கு அபச்சாரம் கூடாது, முன்னாடி நாம போய் மன்னிப்பு கேட்க வேண்டும்னு தாமே புறப்பட்டு வந்து வாசல்ல விழுந்து கிடக்க பார்த்து மகிழ்ந்தார், அணைத்து கொண்டார். வாரீர் ஜெகத்குருவே, நீர்தான் லோகத்துக்கு குரு. இப்பேற்பட்ட ஒரு எண்ணமா, இப்படிப்பட்ட ஒரு மென்மையான குணமா, உம்மை போன்றவர்கள் தான் உலகத்துக்கு குருவாக இருக்க முடியுமே தவிர மற்ற யாரும் இருக்க முடியாதுன்னு லோக குரு என்று பெயர் சூட்டினாராம். அதைத்தான் துண்ணு புகழ் கந்தாடை தோழப்பர். துண்ணு புகழ், அவருடைய புகழ், பெரும் புகழ் கொண்டிருப்பவர் கந்தாடை ஆண்டான். அவருடைய வம்சத்துல வந்திருப்பவர் தோழப்பருங்கிற ஆச்சாரியர். அப்படி இருப்பினும் அவரே இப்போ இவரிடத்துல பெரும் மகிழ்ச்சி கொண்டு நீரே லோககுரு, உலககுரு, உலகாரியன் என்ன பெயரை நம்பிள்ளைக்கு சூட்டினாராம். அதற்கு பிற்பாடு நம்பிள்ளைக்கு விலகாமல் நின்னதென்னும் மேல் உலகாரியன் என்னும் பெயர், அந்த பெயரே நம்பிள்ளைக்கு ஓங்கி நின்றது. அப்ப நம்பிள்ளை லோகாரியருங்கிற அந்த திருநாமத்தை பெறுகிறார், ஜெகத்குருங்கிற அந்த திருநாமத்தை பெறுகிறார். என்ன காரணம்? தாமே முன் வந்து இவருடைய திருவடிகளில் விழ வேண்டும், பண்ணினது தவறு, நாம் தான் தவறு பண்ணியிருக்கிறோம் என்று தவறு பண்ணாதவனார தாமே நினைக்கிறார்னா நானே தான் ஆயிடுகன்னு திருப்பாவையில வருகிறதே, அதே அர்த்தம்தான். பரதனும் இதே போலத்தான் மத்பாபமேவாத்திர நிமித்தமாசீது வனப்பிரவேசே ரகுநந்தனஸ்ய. ராமன் காட்டுக்கு போனதுக்கு யார் காரணம்? யாருடைய தவறு காரணம்னா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. புறத்தாழ்வானுடைய அவதார ஸ்தலத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய புறத்தாழ்வான் கோசாலையிலிருந்து பேசுறோம். இந்த புறத்தாழ்வானுடைய கோசாலை 10 வருஷத்துக்கு முன்ன 2 பசுக்களை வச்சு ஆரம்பிச்ச இந்த கோசம் பிரச்சனம் இன்னைக்கு ஒரு 30 பசுக்களோட திகழ்கிறது. புறத்தாழ்வானுடைய கிருபையினால நாட்டு இன பசுக்களை வச்சு காங்கேயம், காஞ்சி குட்டை போன்ற ரகமான பசுக்களை வச்சு தர்ம தேவதையா இருக்கக்கூடிய பசுக்களை தர்மத்தை ரட்சிக்கும் பொருட்டு இந்த கோசம் பிரச்சனத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆழ்வானுடைய கிருபையினால. பரதங்கிற நான் ஒருத்தன் பிறந்ததுதான் பெரிய தப்பு. நான் பிறக்கலன்னா என்னுடைய தாயார் பரதனுக்கு ராஜ்யம் வேணும்னு கேட்பளோ? நான் பிறந்ததுனால தானே என்னுடைய தாயார் எனக்கு ராஜ்யம்னு கேட்க, அதனால தான் பெரிய அனர்த்தம் ஏற்பட்டு ராமன் காட்டுக்கு போனார். அந்த பெரிய பாபத்துக்கு காரணம், துன்பத்துக்கு காரணம் நான் தான் என்று தன்னை நொந்து கொண்டானான். உண்மையில பரதனுக்கு ஏதான தவறு உண்டா? அவர் தான் தப்பு பண்ணார், அவர் தெரியவே தெரியாதே. அவள் தாய் செய்திருக்கக்கூடிய தவறுக்கு தன்னை தானே பொறுப்பேற்று கொண்டான். இப்படிப்பட்ட ஒரு குணம் அவரிடத்துல இருக்கிறதேன்னு மகிழ்ந்தார். அதனால உலக குருன்னு அவருக்கு பெயர் சூட்டினார். அது மட்டும் அல்லாது ஓஹோன்னு 736,000 வழங்கினாரே நம்பிள்ளை. தம்முடைய அந்த பெரும் கருணையினாலே உலகத்திற்காக வள்ளல் வடக்கு திருவீதி பிள்ளை தாம் அதை பட்டோலை கொண்டு நம்பிள்ளை சொல்ல சொல்ல மொத்தத்தையும் ஈடுபடுத்தினார். அப்படி நமக்கு பிறந்தது 736,000 அந்த பெரிய வியாக்கியானத்தை எதற்காக அவர் உபகரிக்கணும்? ஸ்ரீயப்பதி படின்னு 3 ஸ்ரீயப்பதி படி இருக்கு அந்த வீடு வியாக்கியானத்துக்கு. முதல் நாள் அவதாரிக்கைன்னு சொன்னாராம். சரி, அவதாரிக்கை கேட்கறதுக்கு ஒரு 10 பேர் வந்திருப்பான்னு வச்சுப்போம். உண்மையில 10 பேர்லாம் இல்லை, நம்பிள்ளை கோஷ்டியோ நம்பெருமாள் கோஷ்டியோன்னு நம்பெருமாளுடைய புறப்பாடுக்கு 1000 பேர் வருவான்னா நம்பிள்ளையினுடைய காலக்ஷேப கோஷ்டிக்கு 2000 பேர் வருவாள். இன்னைக்கு நம்பெருமாளுக்கு உற்சவமானா? இல்ல, நம்பிள்ளையினுடைய காலக்ஷேபம், அதை கேட்பதற்காக இத்தனை பேர் குவிந்திருக்கிறார்கள். அப்ப நம்பெருமாளுடைய உற்சவத்தை கூட விஞ்சக்கூடிய அளவுக்கு அவருக்கு வருவார். அப்படி பல பேர் வந்து காலக்ஷேபத்தை கேட்கிறார்கள். முதல் நாள் இப்ப திருவாய்மொழி 1000க்கும் அர்த்தம் சொல்ல போகிறேன்னு தொடங்கினார். முன்னுரையா அவதாரிக்க சாதித்தார். ஸ்ரீயப்பதியாய், அவாப்த சமஸ்த காபனாய், சமஸ்த கல்யாண குணாத்மகனாய், சர்வேஸ்வரனாய் என்று தொடங்கி ஓஹோன்னு வியாக்கியானத்தை தொடங்கினார். சொற்பொழிவு உபன்யாசத்தை ஆரம்பித்தார், விளக்கினார். சரி ஆச்சு. 2வது நாள் இதனுடைய தொடர்ச்சியா தானே சொல்லியிருக்கணும். 2வது நாள் அமர்ந்தா இப்படி எல்லாரையும் பார்த்தாராம். யாரோ கொஞ்சம் அதிகமா 4 பேர் வந்திருக்கிறதா கண்ணில் பட்டதான்.
என்ன இன்னைக்கு நேற்றை விட இன்றைக்கு நிறைய பேர் கூடி இருக்கிறார்களே, அப்ப இவர்களுக்கு ஒரு தடவை முன்னுரை சொல்லணுமே. என்ன முன்னுரைய சரியா மனசுல வாங்கி கொண்டால்தான் என்ன அர்த்தம் மேற்கொண்டு கேட்கிறோங்கிறது நன்றாக மனதில புரியும். இப்ப திருவாய்மொழியினுடைய ஏற்றம் பெருமையெல்லாம் இவர்கள் தெரிந்து கொள்ளணுமே. அதனால இன்னொரு தடவை முன்னுரையே சொல்லுவோம், மறுபடியும் ஒரு தடவை அவதாரிக்கையை சொல்லுவோம்னு 2வது தடவை ஸ்ரீயப்பதி படி. ஸ்ரீயப்பதியாய் அவாப்த சமஸ்த கமனாய் சமஸ்த கல்யாண குணாத்மகனாய் சர்வேஸ்வரனாய் என்று தொடங்கி 2வது நாளும் அவதாரிக்கையே சாதித்தார். 2 நாள் ஆச்சு. 3வது நாள் மறுபடியும் பார்த்தார், இன்னும் கொஞ்சம் பேர் கூடி இருக்கிறார்கள்னு பார்த்தார். ஐயோ, இவர்களும் இழக்கக்கூடாதே, இவர்களுக்கும் இந்த அர்த்தம் போய் சேரணுமே. ஏன் நேத்திக்கு சொன்னது முந்தா நேத்து சொன்னது போராதா, மறுபடியும் சொல்லணுமான்னா மேற்கொண்டு வந்திருப்பவர்களுக்கு என்ன இன்னைக்குன்னா இந்த மாதிரி ஏதான சாதனம் இருக்கு, இதுல ஒளிபரப்ப அப்படியே பதிவு செய்து கொள்ளலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுப்பி கொள்ளலாம். நீ நேத்திக்கு வரலன்னா நான் இன்னைக்கு கேட்டுக்கொள்ளுகிறேன்னு பெற்றுக்கொண்டு கேட்கலாம். 700-800 வருஷத்துக்கு முன்னாடி எந்த சாதனமும் இல்லையே. இந்த மாதிரி காகிதம் கிடையாது, எழுதுவதற்கு பேனாக ஒன்றும் கிடையாது. அதனால ரொம்ப இறக்கப்பட்டு இவர்கள்லாம் இழக்க போகிறார்களே, இன்னொரு தடவை இவர்களுக்காக அவதாரிக்க சொல்லுவோம் என்று 3வது தினமும் அவதாரிக்கையே சொன்னார். அவதாரிக்கையை மட்டுமே 3 நாட்கள் சொல்லி இருக்கிறார்னா என்ன கருணை இருக்கணும். அப்ப உலகத்தவர்களிடத்துல இரக்கம், தயை, கருணை இவர்களுக்கு எந்த அர்த்தம் விடப்படக்கூடாது. கண்டிப்பா இவர்கள் அதை கேட்டு உஜ்ஜீவனத்தை அடைய வேண்டும் என்ற அந்த பெருங்கருணையோடு நம்பிள்ளை சாதித்திருக்கிறார் என்பதனாலே இவரே ஜெகத்குரு. இப்ப ராமானுஜர் ஜெகத்குரு தான். ஆனா அவர் முதல்ல ஒரு கோடு போட்டு காண்பிச்சார். அந்த கோட்டில பிரயாணப்பட்டு பெரிய மார்க்கமாக ஆக்கி கொடுத்தவர் நம்பிள்ளை. அவர் சொல்லுன்னு சொன்னார். சொல்றேனே, 1 நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 3 நாள் எல்லாருக்குமாக இந்த அர்த்தங்களை சொல்லுகிறேன்னு நம்பிள்ளை சொன்னாரா. ஆகவே லோககுரு, ஜெகத்குரு என்று நம்பிள்ளையே கொண்டாடப்படுகிறார். அப்பேற்பட்ட ஆச்சாரியரான நம்பிள்ளை ஜெகத்குருன்னு அவரை அனுபவித்தோம். அடுத்து அவருடைய அதே சிஷ்யரா இருக்கக்கூடிய வடக்கு திருவேதி பிள்ளை அவருடைய திருக்குமாரருக்கு அன்பால் அன்ன திருநாமத்தை ஆதரித்து மண்ணுபுகழ் மைந்தற்கு சாத்துகையால் வந்து பறந்தது எங்கும் இந்த திருநாமம் இங்கு. அந்த லோககுரு என்கிற அந்த திருநாமத்தை தம்முடைய குமாரருக்கு சூட்ட லோகாச்சாரியர், பிள்ளை லோகாச்சாரியர் என்கிற அந்த திருநாமம் தான் உலகம் முழுக்க பிரகாசப்பட்டதாம். எப்பேற்பட்ட கருணை இருக்க வேண்டும். லோகாச்சாரியாய குரவே கிருஷ்ணபாதஸ்ய சூனவே சம்சார போகி சந்தஷ்ட ஜீவ ஜீவாத்தவே நமஹ என்று தினந்தோறும் அந்த சுவாமியை குறித்து வணங்குகிறோம். பிள்ளை லோகாச்சாரியர், அவரே ஜெகத்குரு. அவர் ஜெகத்குருவானா கண்டிப்பா அவர் தான் ஜெகத்குரு. காஞ்சி தேவப்பெருமாளுடைய அவதாரம் என்னே கொண்டாடப்படக்கூடிய பெருமை பிள்ளை லோகாச்சாரியருக்கு உண்டு. அவர் என்ன செய்தார்? சம்சார போகி சந்தஷ்ட ஜீவ ஜீவாது, சம்சாரமாகிற பாம்பு கடிபட்டு இருக்கக்கூடியவர்கள் நாமெல்லாம் பாம்பாலே தீண்டப்பட்டவர்கள். இந்த உடல்ல பாம்பு. ராத்திரி படுத்துக்க போறோமே, கார்த்தால எழுந்துக்கிறச்ச என்ன நினைக்கணுமா? ஐயோ, ராத்திரி முழுக்க இந்த பாம்போடா படுத்துட்டு இருந்தேன் என்ன பயப்படணுமா அப்படின்னு ஆச்சாரியர்கள் சாதிக்கிறார். உடம்பையே பாம்பாக நினைத்து கொண்டு விஷத்தோட இருக்கக்கூடிய பாம்போட இருந்துட்டேனா, ராத்திரி முழுக்க இத்தோட இருந்துட்டேனான்னு பதைக்கணுமா? அப்படியெல்லாம் யாரும் பதைக்கிறதாவே தெரியல. அப்படி இருக்கக்கூடிய நமக்கு, போகி சந்தஷ்டர்களா இருக்கக்கூடிய நமக்கு ஜீவ ஜீவா தூ, இந்த பிறவியே முடித்து இனி அந்த மேல் பேரின்பமாகிற உயர்ந்த அந்த அனுபவத்தை கொடுக்கக்கூடிய மருந்தாக இருக்கக்கூடிய 18 ரகசிய கிரந்தங்கள் ஒன்று மிச்சமில்லாமல் அனைத்து அர்த்தங்களையும் வாரி வழங்கினார். நம்பிள்ளையும் வழங்கினார். திருவாய்மொழி 1000க்கும் அழகான விளக்கத்தை சாதித்தார். அவர் காலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுத்தார். இத்தனைக்கும் அவர் எழுதின அந்த, அதாவது அவர் சொன்ன அர்த்தத்தை ஏடுபடுத்தினார் வள்ளல் வடக்கு திருவேதி பிள்ளை. வியாக்கியானத்தை வாங்கி வச்சுட்டார். இந்த மாதிரி எழுதினதெல்லாம் எல்லாருக்கும் கொடுத்தா வந்து கேட்கறதுங்கிறதே நின்று போயிடுமா. அவ்வளவு பயப்பட்டார் அந்த காலத்துல. எழுதி எல்லாருக்கும் கொடுத்தாச்சுன்னா என்ன ஆகும்? எல்லாரும் இந்த மாதிரி வாங்கி வச்சு நாங்களே படிச்சுக்கிறோம். என்னத்துக்கு இவரு கீழே உட்காந்து இதை கேட்கணுமா? 2 மணி நேரம் அவரிடத்துல போய் செலவழிக்கணுமா? நானே படிச்சா எனக்கே தெரியாதா? என்ன எல்லோரும் வாங்கி படிச்சுண்டு குரு சிஷ்ய கிரமமே போய்விடும். ஒரு ஆச்சாரியின் இடத்துல சிஷ்யன் போய் கேட்க வேண்டும்ங்கிறதே போய்விடும். அதனால இதை யாருக்கும் கொடுக்க வேண்டான்னு மறைத்து ரொம்ப ஏகாந்தமா சில சிஷ்யர்கள் இடத்துல மட்டும் கொடுத்தார். அது ஒருத்தர் இடத்துல மட்டும்தான் அப்படி வழி வழியா போனது. அப்ப அவர் அந்த கிரந்தமாக எல்லாருக்கும் ஆக்கணுங்கிறது அவர் காலத்துல, அவர் திருவுள்ளத்துல அது இல்லை. ஆனால் பெருமானே இவருக்கு ஆணையிட இதெல்லாம் கிடையாது, கண்டிப்பா கிரந்தம் ஆக்கணும். அதுவும் ரகசிய கிரந்தங்களையே கிரந்தமாக்கணும். சாமான்யமா வரும் திவ்ய பிரபந்தம் அதனுடைய அர்த்தம் இல்லை. ரொம்ப ஆழ்ந்த ககனமான ரகசியங்கள், சம்பிரதாயத்துல ஆச்சாரியனிடத்துல மட்டுமே அறிய வேண்டிய அர்த்தங்கள். இப்ப திவ்ய பிரபந்தமும் மத்தொன்னும் பாகவதர்களோட அப்படி சொல்லிடலாம். 2 பக்தர்கள் சேர்ந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி அனுபவிப்பதற்கு திவ்ய பிரபந்தங்கள் இருக்கு.
எத்தனையோ பேர் திவ்ய பிரபந்தத்தை கற்கலாம். தமிழர்கள் என்ற சங்க தமிழர்கள் பலர், அவர்களெல்லாம் கூட இந்த திவ்ய பிரபந்தத்துக்கு ஓஹோன்னு உரை செய்திருக்கிறார்கள். அப்ப அங்க கூட அறிந்து கொள்ளலாம். ஆனால் இந்த ரகசியத்திரயமோ ரகசிய நூல்களோ ரகசியத்தினுடைய அர்த்தமோ அது ஆச்சாரியன் திருவடிவாரத்துல மட்டுமே பெற வேண்டிய அர்த்தம். அப்பேற்பட்ட அர்த்தத்தையும் கிரந்தமாக ஆக்கும் நம் ஆணை என்று நம்பெருமாள், அதாவது தேவப்பெருமாளை ஆணையிட அதை சிரமேற்கொண்டு இந்த பிள்ளை லோகாச்சாரியரும் கிரந்தமாக எழுதினார். ஒவ்வொரு அர்த்தத்தையும் ஒன்று மிச்சமில்லாமல் தன்னுடைய திருக்கையாலேயே ஓலைகளை கொண்டு சுவடிகளை கொண்டு எழுதி எழுதி 18 ரகசிய கிரந்தங்களை ஏடுபடுத்தினார்னா என்ன கருணை இருக்க வேண்டும். நம்மிடத்தில் அத்தனை அபாரமான கருணை, நம்பிக்கை. இவர்கள்லாம் கண்டிப்பா வாசிப்பா, இதனாலேயே இவர்களுக்கு உஜ்ஜீவனம் ஏற்படும், ஆகவே அவசியம் இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அதுல மிகவும் ஈடுபட்டு இந்த கிரந்தங்களை எல்லாம் அவர் ஏடுபடுத்தினார்னா இன்றைக்கு முமுட்சுப்படியோ ஒரு ஸ்ரீவச்சன பூஷணமோ மத்தமுண்டான கிரந்தங்களையோ ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் நாம தெரிந்து கொள்ளுகிறோம்னா அவர் கொடுத்தாரோ தெரிந்து கொள்ளுகிறோம். அவர் கொடுக்கலன்னா யாரிடத்துல போய் தெரிந்து கொள்ளுவது? இன்னைக்கு ஆச்சாரியர்கள் எதை கொண்டு உபதேசிக்கிறார்கள்? ரகசியம் உபதேசிக்கிறேன், ரகசிய காலக்ஷேபம் பண்றேன்னு சொன்னாலே பிள்ளலோகாச்சாருடைய கிரந்தம் இல்லைன்னா ரகசிய காலக்ஷேபமே ஒண்ணுமே நடக்காது. அப்ப அவர் கிரந்தங்களையே மூலமாக கொண்டு தான் இன்று வரை யாராக இருப்பினும் ரகசிய காலக்ஷேபம் செய்கிறோம்னா அப்பேற்பட்ட ரகசிய கிரந்தங்களை எல்லாம் பூரிதானமாக 1க்கு 18 கொடுக்கிறேன். ராமானுஷர் 18 தடவை நடந்தார். திருக்கோஷ்டி ஒரு நம்பி நடத்துல சரம ஸ்லோகம்ங்கிற ஒரு ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பெற வேண்டும்ங்கிறதுக்காக 18வது தடவை திருமந்திரத்தை பெற்றார். அடுத்த தடவை போய் தனியாக சரம ஸ்லோகத்தை பெற்றார். ஏகாந்தமா பல அன்பர்கள் அடியார்களையும் ஒன்று திரட்டி அந்த ஏகாந்தமா எல்லாருக்கும் வழங்கினார். ஆகவே அவர் ஜெகத்குரு. ஆனா ஏகாந்தமா கொடுத்தா போராதே, இவர்களுக்கெல்லாம் கிரந்தமாக்கி பலரும் வாசித்து பயன்பெற வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு எம்பெருமானுடைய சங்கல்பம், அவரும் ஆணையிட இந்த இரண்டும் ஒன்று சேர பிள்ளை லோகாச்சாரியர் நமக்காக இப்படிப்பட்ட உயர்ந்த இந்த அர்த்தங்களை எல்லாம் ஈடுபடுத்தி கொடுத்தார். ஆகவே லோககுரு ஜெகத்குருன்னு யாரை கொண்டாடணும்னா பிள்ளை லோகாச்சாரியர். ஐப்பசி மாசம் திருவோண நட்சத்திரம், அதிலே நமக்காக இந்த பூமியில அவதரித்திருக்கக்கூடிய பிள்ளை லோகாச்சாரியர் தான் இந்த கிரந்தங்களை எல்லாம் கொடுத்து நம்முடைய அந்த நன்மை யாராக இருப்பினும் இந்த கிரந்தத்தை பெற வேண்டும்ங்கிற அந்த உயர்ந்த எண்ணத்தோடு கொடுத்திருக்கிறார். ஆகவே அவரே ஜெகத்குரு. அப்ப ஜெகத்குருங்கிறது இப்ப எத்தனை பேர் ஜெகத்குருவா இருக்கா? முதல்ல கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குருன்னு கண்ணன ஜெகத்குருன்னு பார்த்தோம். வாஸ்தவம் 18 அத்தியாயங்களை கொடுத்தார். ரொம்ப ஓஹோன்னு தான் இருந்தது. ஆனா யாருக்கும் ஒரு அத்தியாயத்துக்கு என்ன பொருள்னு கேட்டா கூட சொல்ல தெரியல. அதனால அவர் ஜெகத்குருவா சற்று இறக்கிட்டோம். அடுத்து ராமானுஜர் 18 தடவை நடந்து அர்த்தங்களை பெற்றார். எல்லோருக்குமாக எல்லா அர்த்தங்களையும் எளிமைப்படுத்தி கொடுத்தார். ஜெகத்குரு. அவர் சம்பந்தத்தினால்தான் எல்லோருக்குமே வாழ்ச்சி உஜ்ஜீவனம். ஜெகத்குரு தான். ஆனால் அவரும் ஒரு கோடு போட்டார். அந்த கோடை அழகா பெரிதாக ஆக்கி பெரிய ராஜபாட்டையாகவே ஆக்கி வாங்கோ எல்லாரும் உட்கார்ந்து அனுபவிக்கலாம் திருவாய்மொழியைன்னு சொல்லி 36,000 அவ்வளவு பெரிய கிரந்தமாக திருவாய்மொழியினுடைய அர்த்தத்தை எல்லாம் விளக்கமாக சாதித்தவரான நம்பிள்ளை தன்னுடைய அந்த கருணையினாலே ஆத்மகுண பரிபூர்ணராக இருந்து கொண்டு எப்பேற்பட்ட அந்த உபகாரத்தை செய்திருப்பதினாலே லோககுரு ஜெகத்குரு வையகுருன்னு அவருக்கு பெயர் ஏற்பட்டது. அவருடைய திருநாமத்தையே எப்பொழுதும் தனக்கு திருநாமமாக அடையாளமாக கொண்டிருக்கக்கூடிய பிள்ளை லோகாச்சாரியர் தாமும் அவதரித்து பெருமானுடைய ஆணையோடு பற்பல ரகசிய கிரந்தங்களை வழங்கி இருக்கக்கூடியவர். அவரே ஜெகத்குரு என்று பார்த்தோமா? இத்தனை இருக்கட்டும். இத்தனையும் நமக்கு கொடுத்தவர் யாருன்னா வரவர முனி. அவரே ஜெகத்குரு. அவர்தானே திருவாய்மொழியை ஓராண்டு காலம் நம்பெருமாளுடைய திருவோலக்கத்திலே ஜெகத்தனைத்திற்கும் விளக்கமாக சொன்னார். நம்பெருமாளே அமர்ந்து 1 வருஷம் கேட்டிருக்கார். எல்லா கூடியிருக்கக்கூடிய ஜனங்களும் அமர்ந்து கேட்டார்கள். அப்ப இத்தனை பேருக்கும் ஜெகத்குருவாய் நம்பிள்ளை சொன்ன அர்த்தங்களை எல்லாம் பூரிதானமாக வழங்கினார்னா அவரே ஜெகத்குரு. ரகசிய கிரந்தங்களை எல்லோருக்குமாக உபதேசித்தார்னா மாமுனிகளுடைய வியாக்கியானம் இல்லைன்னா என்ன புரியும்? பிள்ளலோகாச்சாருடைய ஸ்ரீவச்சன பூஷணமோ முமுட்சுப்படியோ தத்துவத்திரயமோ அது மாமுனிகளுடைய வியாக்கியானம் இல்லைன்னா ஒரு எழுத்து கூட சரியா இன்னதுதான் அர்த்தம் நம்மால தெரிந்து கொள்ள முடியாது. அப்ப அது அத்தனையும் கொடுத்திருக்கக்கூடிய வள்ளலா இருக்கக்கூடிய வரவரமுனி அவரே ஜெகத்குரு என்று கொள்ளலாம். ஆக இப்படி நம்முடைய சம்பிரதாயத்திலே பல ஜெகத்குருக்கள் அவதரித்து ஜெகத்தில் இருக்கக்கூடிய சேத்தனர்களான நாம் திருந்த வேண்டும், ஞானத்தை பெற வேண்டும், அஜ்ஞானத்திலிருந்து விலக வேண்டும், சம்சாரத்திலிருந்து விடுபட்டு அந்தமில் பேரின்பத்தை பெற வேண்டும்னு முயன்றிருக்கிறார்கள்.
அந்த ஒவ்வொரு ஜெகத்குருவினுடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு நம்முடைய ஆச்சாரிய சார்வபௌமர்கள் நமக்காக கொடுத்த அந்த அர்த்தங்களை எப்பொழுதும் மனதிலே கொண்டு அனுஷ்டானத்திலையும் அதை கடைபிடிக்க வேண்டும். மாமுனிகள் இவ்வளவு உபதேசிக்கிறார், இத்தனை செய்திருக்கிறார்னா தன்னுடைய வயது ஆன பருவம் ரொம்ப மூப்படைந்து வயோதிக பருவத்துல கூட அப்படியே எழுதிண்டே இருந்தாராம். கூட இருக்க சிஷ்யர்கள்லாம் கேட்டான், என்னத்துக்கு சுவாமி எழுதுகிறீர்? இனிமேலும் நீர் எதற்கு எழுதணும்? சற்று ஓய்வெடுத்து நன்னா சுகமா இருக்கலாமேன்னா. ஐயோ, உமக்கு கொடுத்துட்டேன், உனக்கு பின்னாடி சந்ததிகள் வரப்போறாளே, அவளுக்கெல்லாம் யார் கூட? உம்முடைய பேரனுக்கு பேரனுக்கு பேரன் ஒருத்தன் வந்தான்னா நான் எழுதி வச்சாதான் நம்ம வாசித்து அர்த்தத்தை தெரிஞ்சு கொள்ள முடியும். ஆகவே என்னுடைய சிரமத்தை பார்த்தா ஆகாது, நான் எழுதுவது என்னுடைய கடமை என்று தாமும் முனைப்போடு அத்தனை வியாக்கியானங்களையும் சாதித்திருக்கிறார்னா அவரே அன்னோ ஜெகத்குரு. அப்பேற்பட்ட ஜெகத்குருவா இருக்கக்கூடிய மணவாள மாமுனிகள் அந்த அர்த்தத்தங்கள் எல்லாம் நம்முடைய சம்பிரதாயத்துல நம்முடைய ஆச்சாரியர்கள் நமக்காக வழங்குகிறார்கள். இன்று வரை ஆங்காங்கு பல இடங்களிலே பல வித்வான்கள் சுவாமிகளா இருந்து கொண்டு நம்முடைய சம்பிரதாய அர்த்தங்களை ஒவ்வொருத்தருக்குமா வழங்குகிறார்னா அப்பேற்பட்ட அந்த ஆச்சாரியருடைய கருணையினாலே இதெல்லாம் நடைபெறுகிறது. ஒவ்வொரு ஆச்சாரியருடைய திருவடிகளுக்கும் அவரவர் பல்லாண்டு பாடிக்கொண்டு தினந்தோறும் நன்றி உணர்வோடு எல்லோருக்கும் பல்லாண்டு பாட வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன். சற்று நேரம் தாமதமாகத்தான் தொடங்கினேன், இருந்தாலும் சொல்ல வேண்டிய அர்த்தங்களை ஒன்றும் விடுபடாமல் சொல்ல வேண்டும்ங்கிறதுக்காக அவகாசத்தை அதிகமாக எடுத்துக்கொண்டு விண்ணப்பித்திருக்கிறேன். சொன்ன அர்த்தங்கள்ல நன்மைகள் இருந்தால் அது ஆச்சாரியருடைய திருவடிவாரத்துக்கு சேரும் என்று சொல்லிக்கொண்டு, ஏதேனும் தவறு இருந்தால் அது அடியனுடைய அஜ்ஞானத்தினால ஏற்பட்டது என்பதையும் விண்ணப்பித்து கொண்டு அமைகிறேன். இங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் அடியார்கள் எல்லோரும் இதே போல இன்னும் நிறைய பேர் திரண்டு, இன்னும் நிறைய இடம் இருக்கு, அதனால் நிறைய அடியார்கள் திரண்டு இந்த இடத்துல இந்த கைங்கரியங்களை எல்லாம் நன்றாக நடைபெறுத்த வேண்டும். நிறைய தொண்டுகள் கைங்கரியங்களை ஏற்றுக்கொண்டு செய்யணும். வந்தோம் இதை வரும் பிரசாதப்பட்டோம்னு போகாமல் தாங்கள் இந்த இடத்திற்கு நாங்க இந்த கைங்கரியத்தை பண்ணுகிறோம் என்று அவரவர்களா முனைப்போடு கைங்கரியங்களை பண்ணி சேஷத்துவ பாரதந்திரியங்களோடு இருந்து ஆச்சாரியனுடைய உகப்பு அபிமானத்தை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாயச்ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.